அன்பு இருக்கிற வரை ஆனந்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, நம்ம துளசியோட அப்பா வில்லனாவே மாறிட்டாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆனந்தியை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டே ஓடிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு, இனிமே அன்புக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லி துளசி எப்படியாவது உள்ள கொண்டு வந்து திணிச்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புக்கு ஏதோ பொறி தட்டுது, ஓகே ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. பட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதுவுமே தெரியல. ஆனந்தி ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படின்றது மட்டும் புரியுது. அண்ட் இதற்கிடையில கணேஷ் வந்து அவரே மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பாவம், இதுல அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியல. அவரும் இப்ப இங்க சிக்கியிருக்காரு நம்ம ஆனந்தி கூட. ஓகேங்க, இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆனந்தியை எப்படி அன்பு காப்பாத்த போறாரு, அல்லது ஆனந்தி அங்க இருந்து தப்பிப்பாங்களா? ஒருவேளை தப்பிச்சா அடுத்து கோர்ட்ல கேஸ் வரும்போது கணேசை வந்து அங்க ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், அன்பு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவாங்க. இது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா இப்போதைக்கு கணேஷ் போய் சாட்சி சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம அன்பு வெளியே வர முடியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தேவையில்லாம நம்ம துளசியோட அப்பா மேலும் மேலும் இவங்க செய்யற தப்பு, இப்போ ஆனந்திக்கு தெரியாம கையெழுத்து வாங்கினதா இருக்கட்டும், இப்போ ஆனந்தியை கடத்தின விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம லலிதா தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களை வந்து நான் இந்த வீட்டில் விட மாட்டேன், நீங்க வந்து மனுஷன் அப்படின்ற ஒரு எல்லையை தாண்டி போயிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை உள்ள வச்சிருந்தேன் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கே நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண விஷயத்தினால தான் இப்போ லலிதா கோவப்பட்டு துளசியையும் அவங்க அப்பாவையும் துரத்த போறாரு. அவங்க பெரிய ஒரு அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க பண்ற விஷயங்கள் நாளைக்கு இவங்களுக்கு எதிராக திரும்பும் போது தான் இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம். பட் என்னைக்கா இருந்தாலும் இவங்க அசிங்கப்பட்டு நிக்க போறது உறுதி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றது அவருக்கு புரியுது. அப்புறம் ஆனந்தியை காண்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்ட்ட சொல்லி விடுறாரு. அண்ட் அது போக ஏன் ஆனந்தி நம்மளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஆனந்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சரி, இப்போ இந்த ஆனந்திக்கு இருக்கிற பிரச்சனையில இருந்து யார் ஆனந்தியை காப்பாத்துவா? வெளியில இருக்கிறது மகேஷ். சோ மகேஷ் காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இல்ல அப்படின்னா அங்க போலீஸ்கார் இருக்கார் இல்லையா, சோ அவரோட துணையோட நம்ம அன்பே வெளியே போய் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு ரெண்டுமே நல்லா இருக்குது. சோ எது எப்படியோங்க, இப்போதைக்கு நம்ம அன்பு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ஆனந்தி கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்தே ஆகணும். எப்ப கணேஷ் வந்து உண்மையை சொல்றாரோ அப்பதான் அன்பு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அன்புக்கு எதிராக தான் இருக்கும். ஒரு பக்கம் ஆனந்திக்கு எதிராக சதிவலை பின்னிட்டாங்க, இன்னொரு பக்கம் அன்புக்கு எதிராக சதிவலை பின்னிட்டாங்க. இப்படி ஆளால் பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிரியா இருக்கும்போது அவரால் பாவம் என்ன பண்ண முடியும்? அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. சோ இதே ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அவருக்கு சிக்கல் தான். கண்டிப்பா நம்ம அன்பு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஆப்ஷன் இருக்குது. கணேஷ் வந்து இப்ப கோர்ட்ல உண்மையை சொல்லும். அவர் உண்மையை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% அவர் வந்து உண்மையை சொல்ல போறாரு. யார் ஆனந்தியை காப்பாற்ற போறாங்க, ஆனந்தி எப்படி வெளியே வர போறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர எபிசோட். அண்ட் கூடிய சீக்கிரமே துளசி அண்ட் துளசியோட அப்பா ரெண்டு பேர்த்த வீட்டை விட்டு நம்ம லலிதா துரத்தி விட போறாங்க. அதுவும் நடக்க போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.